வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டி கிராமத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே இந்த கனிம வள கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏற்கனவே ஆய்வு பண்ணிட்டு போயிருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எங்கள் தலைமையில் இருந்தும் இதைத்தான் என்ன குறைகள் இருக்குது, என்ன சிவகங்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அந்தந்த தொகுதி வாரியாக தமிழ்நாடு முழுவதும். அதன்படி பார்த்தோம்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் கனிம வள கொள்ளை அவ்வளோ அளவுக்கு அதிகமாக நடக்குது. காளையார் கோவில், தேவக்கோட்டை வரைக்கும் சிவகங்கை, மானாமதுரை எல்லா ஊர்லேயுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்துக்கு மேலே அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 10 அடி ஆழத்துக்கு மேலே அள்ளுற இந்த இதுக்கு எந்த ஒரு பெர்மிட்டுமோ எந்த ஒரு சரியான ஒரு அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு இதுவுமே வாங்கவே இல்லை. ஒரு பெர்மிட் பேப்பர் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த தைரியத்தில் ஆளுங்கட்சி இந்த திமுக அரசு இந்த கடைசி நேரத்தில் இவ்வளோ பெர்மிட் கொடுத்து இவ்வளோ கனிம வள கொள்ளையில் அடித்தா, இது விவசாய நிலத்துக்கு போகிற கண்மாய்க்கு போகிற தண்ணி போகிற பாதை. இந்த ஓடைகளை வழிமறித்து இந்த தண்ணியெல்லாம் எப்படி விவசாயத்துக்கு போகும்? இந்த வருஷம் ஆல்ரெடி சிவகங்கை மக்களுக்கு நிறைய ஊர்களில் வறட்சி அதிகமாகி போச்சு. அதனால இதை தமிழக அரசும் சரி, அமைச்சர்கள் தூண்டுதலின் பேர்ல தான் இவ்வளவு நடக்குது. எல்லாரும் யாரை கேட்டாலும் இது அமைச்சரோட இடம், அமைச்சர் பண்றாங்க, அமைச்சர் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா இந்த சிவகங்கையில அதிகமான மணல் கொள்ளையும் இந்த கிராவல் குவாரி கொள்ளையும் கனிம வள கொள்ளைகளும் அதிகமாக நடக்குது. இதை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் ரொம்ப மிகவும் கண்டிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த கனிம வள கொள்ளையை கண்டித்து கூடிய விரைவில் நாங்கள் தேதி அறிவித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இதை அதுக்குள்ளே இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த தமிழக அரசு தலையிட்டு இதை சரி பண்ணி இதை முடிச்சு கொடுக்கல, இதை நிப்பாட்டி கொடுக்கல. விவசாய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அருகில் உள்ள இந்த இழுப்பக்குடி கிராமத்தை போல, இந்த நாட்டாக்குடி கிராமத்தை போல இந்த ஊர் மக்கள் எங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஊரே வெளியேறி போற சூழ்நிலை இருக்கு. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போய் இதை சரி பண்ணி இதை நிறுத்தணும், முழுமையா நிறுத்தணும். இன்னும் 1 மாத காலங்கள் 2 மாத காலங்களில் தேர்தல் வரும் நேரத்தில் எங்கேயும் ஒயின் ஷாப்பா இருக்கட்டும், மணல் குவாரி, கிராவல் குவாரியா இருக்கட்டும் அதிகமாக திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் நிறுத்துறது நல்லது. நாங்கள் இன்னும் 1 வார காலத்துக்குள்ள நாங்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நாங்கள் நடத்துவோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக. நன்றி, வணக்கம்.